ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பவர்ஸை பேஸ் பண்ணி வரும். வாங்க பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஐ நாட் இன் தி பிலோ ஃபிகர். ஸோ இதுதான் கொடுத்துருக்குற டயக்ராம். ஸோ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஐ நாட்டோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12 kW, பவர் ஃபேக்டர் வந்து 0.866, லீடிங் பவர் ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 16 kW, 0.85 பவர் ஃபேக்டர், லேகிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 20 kVAr, பவர் ஃபேக்டர் வந்து 0.6, லேகிங்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 220 ஆங்கிள் 0 டிகிரி வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்குற கொஷின். ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் பவரை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பவரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு லோடும் எடுத்துகிட்டு S1, S2, S3ன்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் பவரை கண்டுபிடிக்கணும். ஏன் மேடம் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் பவரை கண்டுபிடிக்கிறீங்க, இங்கே I0 தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தானே கேள்வி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு பவர்னால் என்னன்னு தெரியும். பவர் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டூ கரண்ட். ஸோ இதில் இருந்து கரண்ட்டோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பவர் டிவைடட் பை வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வோல்டேஜ் தெரியும், நம்ம பவரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு லோடு எடுத்துகிட்டு அதுக்கு காம்ப்ளெக்ஸ் பவரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். S1, S2, S3 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் பவரை கண்டுபிடிக்கணும். இப்போ S is equal to S1 plus S2 plus S3ன்னு கண்டுபிடிக்கணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பவர் டிவைடட் பை வோல்டேஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோடு எடுத்துக்கிறேன். 12 kW, பவர் ஃபேக்டர் வந்து 0.866 பவர் ஃபேக்டர், அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ P1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பவர். P1 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 kW கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.866ன்னு இருக்குது, லீடிங்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து காஸ் π1 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதிலிருந்து நம்ம சைன் π1 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ சைன் π1ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன், 0.5ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு இதிலிருந்து சைன் π1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா S1 கண்டுபிடிக்கிறேன். அப்போ S1ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா P1 டிவைடட் பை காஸ் π1. ஸோ P1 நமக்கு தெரியும் 12ன்னு சொல்லிட்டு பவர் ஃபேக்டரோட வேல்யூவும் தெரியும் 0.866ன்னு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13.85 kVAன்னு வரும். நெக்ஸ்ட் நான் வந்து Q1 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ Q1 இஸ் ஈக்குவல் டு S1 இன்ட்டு சைன் π1. ஸோ S1ஓட வேல்யூ 13.85 இன்ட்டு சைன் π1ஓட வேல்யூ 0.5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா Q1ஓட வேல்யூ 6.925 kVAr, கிலோ வால்ட் AVR. ஓகே, வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து Q1ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், காம்ப்ளெக்ஸ் பவர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு P1ஓட வேல்யூ எவ்வளோ நமக்கு 12. ஓகே, இங்கே ஏன் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டருங்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு Q1ஓட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன் 6.925. ஓகேவா? இன்ட்டு இது எல்லாமே வந்து என்ன யூனிட்டில் வரும், காம்ப்ளெக்ஸ் பவர் அப்படின்னாவே KVAல வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், செகண்ட் லோடு எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 16.85 பவர் ஃபேக்டர், லேகிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். P2ஓட வேல்யூ 16, காஸ் π2ஓட வேல்யூ 0.85. ஸோ காஸ் π2ஓட வேல்யூ 0.85 அப்படின்னா சைன் π2ஓட வேல்யூ 0.526. ஓகே, ஸோ இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் S2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ S2 இஸ் ஈக்குவல் டு P2 டிவைட் பை காஸ் π2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18.82 kVAன்னு வரும். அடுத்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், Q2 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ Q2 கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், S2 கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ Q2 இஸ் ஈக்குவல் டு S2 இன்ட்டு சைன் π2. ஸோ S2ஓட வேல்யூ இன்ட்டு சைன் π2ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா Q2ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஸோ Q2 இஸ் ஈக்குவல் டு 9.89 kVArன்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காம்ப்ளெக்ஸ் பவர் கண்டுபிடிக்கிறேன் S2. அப்போ S2 இஸ் ஈக்குவல் டு P2 ப்ளஸ், ஏன் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா லேகிங் பவர் ஃபேக்டருங்கிறதுனால ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ் J இன்ட்டு 9.89. ஓகே, ஸோ இதோட யூனிட் KVA.
இப்போ செகண்ட் லோடு முடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், தேர்ட் லோடுக்கு வரேன். ஸோ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பியோட வேல்யூ கொடுக்கல, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கியூவோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேர்ட் லோடுங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், Q3ன்னு எடுத்திருக்கேன். இப்போ Q3 is equal to 20 kVAr. ஸோ இங்கே பவர் ஃபேக்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து sin π3 கண்டுபிடிச்சிருக்கேன், 0.8ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ S3 is equal to Q3 divided by sin π3. ஸோ Q3யோட வேல்யூ 20 divided by 0.8. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 25ன்னு வரும். நெக்ஸ்ட் நான் என்ன வேணும், எனக்கு P3 தான் வேணும். ஏன்னா நமக்கு இங்கே Q கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அப்போ எனக்கு வந்து P3 வேணும். அப்போ P3 is equal to S3 into cos π3. S3யோட வேல்யூ 25, cos π3யோட வேல்யூ நமக்கு 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணணும்னா 15. அப்போ காம்ப்ளெக்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 15 P3 ப்ளஸ் Q3யோட வேல்யூ நமக்கு எவ்வளோ, 20. ஸோ இங்கே வந்து லாகிங்கிறதுனால ப்ளஸ் 20 kVAன்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், S1 S2 S3 3 பவரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் பவர் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3. ஸோ நமக்கு எல்லா வேல்யூவும் தெரியும். ஸோ அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பவர் இஸ் ஈக்குவல் டு 43 ப்ளஸ் 22.965 J. ஸோ இதோட யூனிட் வந்து கேவிஎன் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு டோட்டல் பவர் தெரியும். ஸோ இதுலேருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், I0ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். I0 இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை V. ஸோ Pயோட வேல்யூ 43 ப்ளஸ் 22.965 J இன்டூ கேவிஏ. ஸோ இந்த கேவிஏ வந்து நான் வோல்ட் ஆம்பியருக்கு மாற்றிட்டேன், இன்டூ 10⁻³ போட்டுட்டேன். டிவைடட் பை வோல்டேஜோட வேல்யூ நமக்கு வந்து 220∠0ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த போலார் ஃபார்மை நான் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றிட்டு நான் காம்ப்ளெக்ஸ் மோடில் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு I0ஓட வேல்யூ எவ்வளோ வருது, 195.45 ப்ளஸ் 104.38 Jன்னு வருது. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போலார் ஃபார்முக்கு மாற்றிருக்கேன். அப்போ I0 இஸ் ஈக்குவல் டு 221.5. இது வந்து மேக்னிடியூடோட வேல்யூ. ஆங்கிளோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வருது, 28.10ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். ஸோ இது ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். நம்ம வந்து இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ லோடில் வந்து நமக்கு பவர் ஃபேக்டரும் அந்த லோடோட வேல்யூ பவரோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் பவரை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். இது வித்தியாசமான ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.